welcome back to my channel Vijay Vista Life Unscripted. என்னடா vlog ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பெரிய ட்ராலியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு பாக்குறீங்களா? என்னன்னா நாங்க ஒரு டிராவல் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீக்கெண்ட் March 23 ஆதியோட செகண்ட் பர்த்டே. ஆதிக்கு 2 வயசு ஆக போகுது. ஸோ ஒரு டிராவல் நாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அது என்ன லொகேஷன், எங்க போறோங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் vlogல ரிவீல் பண்றேன். இந்த vlogல what did I pack for our trip அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். பேரண்ட்ஸா நாங்க என்ன டிசைட் பண்ணியிருந்தோம்னா, எங்களோட பேபிக்கு ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கிஃப்ட் பண்ணணும். ஒரு நியூ பிளேஸ்க்கு டிராவல் பண்ணி அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் தான் அவனுக்கு கொடுக்கணும். ஏன்னா மெட்டீரியலிஸ்டிக் கிஃப்ட் இல்ல ஒரு கிராண்ட் பர்த்டே செலிப்ரேஷனை கம்பேர் பண்றதை விட இந்த மாதிரி பண்றது, அதாவது இப்ப இருந்து அவனா ட்ரிப் போற வரைக்கும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒரு டிராவல், இதுதான் எங்களோட கிஃப்ட். நாங்க அப்படிதான் பிளான் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே என்னாச்சுன்னா, அப்பா அம்மா அத்தை மாமாலாம் எங்களோட செலிப்ரேட் பண்ணுங்க இந்த ஒரு பர்த்டே அப்படின்னு சொன்னதுனால நாங்க ஈரோட்ல சிம்பிளா ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் த டைம். ஆதிக்கு 2 வயசு ஆக போகுது. அவனை ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு நாங்க கூட்டிட்டு போறோம். ஸோ இந்த vlogல வாட் டிட் ஐ பேக் தானே பார்க்க போறோம். நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலா என்னன்னா, நான் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் இப்போ டிராவல் போறோம்னா அந்த பிளேஸ் சீக்கிரமா டிசைட் பண்ணிடுவேன். 1 மந்த் முன்னாடியே எல்லா புக்கிங் முடிச்சு பேக்கிங் பண்ணி ட்ராலியோ பேக்கோ ரெடியா இருக்கும். இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் அது ஒரு 2 வீக்ஸா மாறிச்சு. இப்போ ஒரு மதர் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு. பேக்கிங்லாம் எதுவுமே இன்னும் பண்ணல. இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நான் ட்ராலியில சேவ் பண்ணிருக்கேன். ஓகேயா? ஸோ என்னன்னா எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இங்கேயே நம்ம கேர்ள்ஸுக்கு கபோர்ட் பார்த்தோம்னா இந்த ட்ரெஸ் போடுவோமா அதை போடுறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். போட்டு பார்த்துட்டு மாறிடுவோம். ஸோ எனக்கு இந்த மினிமலிஸ்டிக் பேக்கிங்லாம் சுத்தமாவே வராது. நான் கொஞ்சம் நிறைய தான் பேக் பண்ணிட்டு போவேன். 3 டேஸஸ்னா ஒவ்வொரு நாளுக்கும் 2 ட்ரெஸ் மாதிரி பிளான் பண்ணிப்பேன். 6 பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ட்ரெஸ் ஒரு சேஃப்டிக்கு எடுத்துக்குவேன். பார்த்தா ஆதிக்கும் பார்த்திக்கும் பண்ற பேக்கோட வெயிட் விட எனக்கு பண்றது ரொம்பவே அதிகமா தான் இருக்கும். மேபி ஃபியூச்சர்ல மினிமலிஸ்டிக்கா பேக் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணணும். ஏன்னா லக்கேஜஸ் கேரி பண்றது நான் தான். ஆதிய பார்த்தி கேரி பண்ணிப்பாரு. நான் இந்த 2 ட்ராலி வச்சுட்டு ஒரு பேக் பேக், ஸ்லிங் பேக் எல்லாம் வச்சுட்டு போர்ட்டர் மாதிரி தான் சுத்திட்டு இருப்பேன். ஓகே, யூஸ்வலா பேக்கிங்ல நான் செக்ரிகேட் பண்ணிக்கிறது எப்படி பண்ணிப்பேன்னா, நம்ம போற பிளேஸ் இப்போ வெதர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யூஸ்வலா பேக் பண்ணுவோம். ஆதிக்கு எல்லா டைப் ஆஃப் கிளாத், நெக்ஸ்ட் ஸ்வெட்டர்ல இருந்து ஹேட்ல இருந்து என்னென்ன வேணுமோ அவனுக்கு எல்லாமே ஆல்ரெடி பேக் பண்ணியாச்சு. எனக்கு எப்படின்னா, ஓகே இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ், ஏன்னா இப்போ vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கறனால ரெகுலரா ஆல்ரெடி இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நம்ம போடுறோம்னா கொஞ்சம் பிரைட்டா தெரிய மாட்டேது. அதனால கொஞ்சம் கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ், பிரைட் கலர்ஸ்ல எல்லாமே பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மெயினா நான் சொல்றதை வச்சு நாங்க எந்த மாதிரி பிளேஸ் போறோம்னு நீங்க கெஸ் பண்ணிடலாம். ஸோ மெயினா என்னன்னா, நிறைய கோட்ஸ், அதுக்கப்புறம் நான் இந்த ட்ரிப்புக்காக வாங்கின ட்ரெஸ் இதுதான். ஆக்சுவலா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ரெட் ட்ரெஸ் போடலாம் வாங்கலாம்னு சொல்லி அப்ப பார்த்து வச்சது. அதுக்கப்புறம் நாம இங்க வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட்டா பண்ணல. ஸோ இந்த ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்வெட் ஷர்ட்ஸ் எடுத்தாச்சு. ஸ்வெட் ஷர்ட்ஸ், பேண்ட்ஸ். இன்னொன்னு நான் டெனிம் ஜீன்லாம் வேர் பண்றது இல்ல. அதுக்கு பதிலா கோ கலர்ஸ்ல இந்த மாதிரி பேண்ட்ஸ் இருக்கு, ஜெகின் பேண்ட்ஸ். இது பாக்குறதுக்கு கொஞ்சம் ஜீன் ஃபீல் தான் கொடுக்குது. நான் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இந்த பேண்ட்ஸ் ஒரு 3 கலர் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நிறைய ஜாகர்ஸ். ஓகேயா? ஸோ பாய் மாம் நம்ம பிரிட்டி ட்ரெஸ் போடுறதை விட இந்த மாதிரி ஜாகர்ஸும் நிறைய டிஷர்ட்ஸ் போட்டிருந்தோம்னா அவனை ஹேண்டில் பண்றதுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ஓகே, நிறைய ஸ்வெட் ஷர்ட்ஸ், ஜாகர்ஸ், பேண்ட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா, ஓகே எப்பவுமே பர்த்டேக்கு கோஆர்டினேஷனா ஒரே கொஞ்சம் கலர் ஷேட்ஸ்ல போலான்னு தான் சொல்லி நாங்க நினைச்சு பிளான் பண்ணுவோம். நானும் பார்த்தியும் மோஸ்ட்லி அப்படி பிளான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு 3 பேருமே ப்ளூ அண்ட் ஒயிட் அந்த மாதிரி தீம். இந்த பர்த்டேக்கு இன்னுமே நாங்க டிசைட் பண்ணல. ரெட் இருக்கு, பேஜ் கலர் இருக்கு, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல. ஓகே, லெட்ஸ் see. நான் வாட் டிட் ஐ பேக்ல இவ்வளவு ஷார்ட்டா முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். ஸோ எடுத்து வச்சிருக்கிறது ட்ரெஸ்ஸு, ஸ்வெட் ஷர்ட் எடுத்தாச்சு. என்னன்னா இதுலயே ஒன்று குறைக்கணும். ஏன்னா இன்னும் நைட் ட்ரெஸ், இன்னர்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா சாக்ஸ், அது இதுன்னு சொல்லி அக்சசரிஸ் எல்லாம் எடுக்கணும். சரி, ஓகே. இப்போதைக்கு இதுல இருந்து தேவையில்லாதது ஏதாவதுன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் மீதி ஐட்டமும் வைக்கணும்.
பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காரு, அதனால ஆதியை ஃபுல்லா அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால எங்களோட பேக்கிங் ஒர்க்லாம் வந்துட்டு கொஞ்சம் நாங்க ஈஸியா பண்ணிக்கிறோம். வீடியோ அழகா இருக்கு. ஐ குருவி வா குருவி பாரு, வாவ் எப்படி பறக்கும். ஆதிக்காக புது சைக்கிள் ஒன்று வாங்கியிருக்கோம் ஆர்ஃபார் ராபிட் பிராண்ட்ல இருந்து. எப்படி இருக்கு? இன்னும் பெடல் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு புஷிங் டைப்ல ஒரு ட்ரை சைக்கிள். நம்ம வந்துட்டு வாக்கிங் போகும்போது இவனையும் அப்படியே கூட்டிட்டு போகலாம். நிறைய பேர் வந்துட்டு பேலன்சிங் சைக்கிள்லாம் வாங்கியிருக்காங்க. நாங்கள் அதை ட்ரை பண்ணல. மேபி நெக்ஸ்ட் டைம் வி ஷுட் ட்ரை. ஓகே பாய் சொல்லி ராதி. பாய். என்னோட பேக்கிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திக்கும் ஆதிக்கும் பேக்கிங். பார்த்தியே வந்துட்டு ஓரளவுக்கு செட் பண்ணிடுவாரு. ஆதிக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பேக்கிங்ல வந்து ட்ரெஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் எல்லாமே. நான் வந்துட்டு யூஸ்வலா மாய்ஸ்சரைசர் பேசிக்காக தான் எடுத்துப்பேன். பான்ஸ் பவுடர் அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. மேக்ல வந்துட்டு மேக் ஸ்டுடியோ ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரம் பவுடர் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். இன்னொன்று வந்துட்டு எந்த பிளேஸ் போறோம்னாலும் ஓகே, மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்கிரீனும் கண்டிப்பாக முக்கியம். சன்ஸ்கிரீன்லாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை. பட் இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு 2 சன்ஸ்கிரீன். ஒன்று வந்து ஹீலியோ கேர். இது வந்து சாய் பல்லவியோட ஒரு வீடியோ பார்த்து சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். நல்லா தான் இருக்கு. பட் என்னன்னா அந்த ஒயிட்டா ஒரு கேஸ்டிங் மாதிரி ஃபேஸ்ல வருது. ஸோ அது வந்துட்டு அந்த வீடியோக்கு அப்புறமா இது வந்து ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு. பட் என்ன கேட்டீங்கன்னா வந்துட்டு இது அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுதான் வந்துட்டு ட்ரூ ரிவ்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன்ஸ்கிரீன். இது வந்து ஐ ஷீல்டு SPF 50+. இது வந்துட்டு அசீலியா பிராண்ட்ல இருந்து வந்து இந்த சன்ஸ்கிரீன் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், பவுடர் இதெல்லாம் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு டிராவல்னாலே பேக்கிங்ல நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா என்ன இருக்கு இல்ல எது வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சசரிஸ், எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே. லாஸ்டா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாக்ஸ். இதுதான் வந்து ஆதியோட மெடிசன் பாக்ஸ். ஏன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா வந்து கண்டிப்பா இது எல்லாமே ரெக்வயர்ட். நாமளே வந்துட்டு டாக்டர் கேட்காம அன்பிரிஸ்கிரைப்டு மெடிகேஷன் எதுவுமே எடுக்கக்கூடாது. நான் வந்து எங்க பீடியாட்ரிஷியன்ட்ட ஆல்ரெடி பேசியாச்சு. இந்த மாதிரி டிராவல் போறோம்னா என்னென்ன பேசிக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. நம்மளுக்கே தெரியும் கால்பால் இதெல்லாமே பேசிக்கான மெடிசன். நெக்ஸ்ட் வந்துட்டு சப்போஸ் கொஞ்சம் ஸ்னீசிங்கோ ஒரு டஸ்ட் அலர்ஜி ஆர் சம்திங் வந்துச்சுன்னா அதுக்கான சினட்ரிஸ்ட் மெடிசன்ஸ் இந்த மாதிரி. ஸோ இதில் ரொம்பவே முக்கியமானது கோலிக் ஆசிட். இந்த மெடிசன் தான். இது வந்துட்டு சம்டைம்ஸ் நியூ பிளேஸ்க்கு போகிறோம் இல்லை ஏதாவது ஃபுட்டோ ஏதாவது ஒத்துக்கலன்னா ஸ்டொமக் பெயின் வரும், கேஸ் இஷ்யூ அந்த மாதிரி பேபிஸ்க்கு வரும். அதனால அவங்க நைட்டு தூங்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து புது இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதுக்காக இந்த கோலிக் ஆசிட் கோலிக் எய்ட் இந்த மெடிசன். ஸோ இது எல்லாமே ஒரு சேஃப்டிக்காக எடுத்துக்கிறோம். ஓகே, ஆல்மோஸ்ட் டன். ஒரு புறா இங்க நின்றுட்டு இருக்கு. ஒரு புறா ஒன்று இங்கே நிற்குது. ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு இந்த பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தா கொஞ்சம் பயம் தான். விரட்டி விடலாமா? போக மாட்டேங்குது. ஸோ இவ்வளோ நேரம் பேக் பண்ணது எல்லாத்த விடவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட டாட்லருக்கு என்ன ஃபுட் கொண்டு போக போகிறோம்னு சொல்லிட்டு. என்னோட ப்ரீவியஸ் vlog செக் பண்ணியிருந்தீங்கன்னா டீட்டெயில்டாக நான் சொல்லியிருப்பேன். என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறேன், ப்ளஸ் என்னென்ன சத்து மாவு மிக்ஸ்லேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து அந்த லிஸ்ட் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கு. ஓகே, நான் வேணா ஒரு க்ளூ சொல்கிறேன். நாங்கள் எந்த பிளேஸ்க்கு போகிறோன்னு. மேபி உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ஓகேயா? என்னன்னா யூஸ்வலா வந்து இப்போ நான் சொல்றது கொஞ்சம் எக்ஸாஜரேஷனா இருக்கலாம். பட் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் லைக் மை விஸ்டானா என்னோட வியூ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு நிறைய பிளேஸ் வந்துட்டு டிராவல் பண்ணணும், விசிட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. யூஸ்வலா நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சவுத் சைட் எல்லாமே ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு அப்பா அம்மா கூட எல்லாமே போயாச்சு. கேரளா கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவா, மும்பை அந்த சைடு எல்லாமே போயாச்சு. நார்த்ல வந்துட்டு ராஜஸ்தான், உதய்பூர் போயாச்சு, ஜெய்ப்பூர்லாம் போயாச்சு. ஸோ அந்த ஏரியா ஓரளவு கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா டெல்லிலாம் ஸ்கூல் டூர்ல போயாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சைடு எல்லாம் கவர் பண்ணியாச்சு. நாங்கள் டச் பண்ணாதது வந்துட்டு ஈஸ்ட் சைட் ஆஃப் இந்தியா. அங்கே வந்துட்டு ஒரு பிளேஸ் ரொம்பவே நல்ல ஒரு டாட்லர் ஃப்ரெண்ட்லி, கிட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஃபேமிலி டெஸ்டினேஷன் சொல்லலாம்.
அங்கதான் வந்துட்டு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க ஒரு பேரண்டா இருந்தா உங்க குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹை லெவல் பெரிய பிளேஸ் இல்ல ஃபாரின் சிட்டிஸ் தான் போகணும், ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் போகணும்லாம் கிடையாது. நம்ம இந்தியாக்குள்ளேயே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு லைக் 1000 lakhs ஆஃப் பிளேசஸ் இருக்கு. கண்டிப்பா 1 by 1 விசிட் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்தாதான், டிராவல் பண்ணாதான் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த ஃபீலிங்கே வந்துட்டு கண்டிப்பா வேற லெவல் தான். ஓகே, வரிசையா டிராவல் விளாக்ஸ் நம்ம சேனல்ல வரும். இனி அடுத்தடுத்த விளாக்ஸ் எல்லாமே கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு பட்ஜெட்ல இருந்து ஐட்டனரி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து நான் எல்லாமே உங்களோட ஷேர் பண்றேன். ஸ்டே டியூன்ட். நம்ம சேனல் விஜய் விஸ்டா லைஃப் அன்ஸ்கிரிப்டட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, அதாவது நெக்ஸ்ட் வீடியோ ஆதியோட பர்த்டே செலிப்ரேஷன், நாங்க போற பிளேஸ், எக்ஸ்ப்ளோர் பண்ண போற இடங்கள் எல்லாமே உங்களோட ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.